கிச்சன் கில்லாடிகள். வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல என்ன சமைக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சிவசித்ரா அவர்களை கூப்பிடலாம். வாங்க சிவசித்ரா அவர்களே. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட நேயர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு குருமா பண்ண போறோம். குருமா, வெஜிடபிள் வச்சு குருமா. சோ காய்கறி குருமா செய்ய போறீங்க. காய்கறி குருமா எப்படி இது எல்லா காய்கறியிலும் கலந்தா? எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி ஒரு குருமா. ஓகே, சோ அப்ப என்ன பேர் வைக்கலாம்? காய்கறி குருமா, கதம்பம் குருமா. கதம்பம் குருமா. கதம்பம் குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? காலிஃபிளவர், வெங்காயம், கேரட், தக்காளி, கொத்தமல்லி இலை, எண்ணெய், சோம்பு, ஸ்வீட் கார்ன், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், இஞ்சி, பூண்டு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பச்சை பட்டாணி, உப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி, கருவேப்பிலை. தேவையான பொருட்கள் எல்லாமே தயாரா இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆன் பண்ணிட்டு வதக்க போறோம். அரைக்கிய கொள்ள அப்படி ஏதாவது இருக்கா? அரைக்கிறதுக்கு இருக்கு. இதுல நம்ம தேங்காய் அரைச்சு ஊத்தணும். தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சு ஊத்தணும் காரத்துக்கு. மத்தபடி இதுல மசாலா பொருட்கள்னு எதுவும் கிடையாது. நம்ம பவுடர், மசாலா பவுடர்னு எதுவும் கிடையாது. ஆமா, மிளகாய் தூளே இல்ல. மிளகாய், பச்சை மிளகாய் காரம் மட்டும் தான். பச்சை மிளகாய் காரம் மட்டும் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் சட்டி சூடானதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். என்ன? இது நார்மலா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனா ஸ்மெல் இல்லாத எண்ணெயா யூஸ் பண்ணணும். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இதுலயே நம்ம மசாலா ஐட்டம்ஸ், ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு துண்டு கல்பாசி, அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா சோம்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதுக்கு போதே நீங்க மசாலா பொருட்கள், கரம் மசாலா பொருட்கள் சொல்லக்கூடிய சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ இதெல்லாம் போட்டுடுங்க. அது சூடாகும் போது அதோடய சேர்ந்து அதை பொரிஞ்சிடும். ரொம்ப சூடுல போட்டீங்கன்னா கறிக்கிறதுக்காக. இது லைட்டா பொரிஞ்சா போதும், அந்த ஒரு வாசனை வந்தா போதும். ரொம்ப கருகுனுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். ஓகே, இப்போ நம்ம இதுல அப்படியே வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீளமாவும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ வெங்காயம் பொடிசாவும் கட் பண்ணலாம், இல்லைன்னா நீட்டு வாலையும் கட் பண்ணலாம். இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டும். நம்ம அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்லிடலாம். தேங்காய், ஒரு கப் அளவு தேங்காய். இது கூட பச்சை மிளகாய், காரத்துக்கு இதுதான்றதுனால ஒரு 3 பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில மிளகாய் கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கும், அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே முந்திரி பருப்பு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சமா கசகசா, 1 ஸ்பூன் அளவு கசகசா, கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு. இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா மையா அரைக்கணும். இது கூட கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தாளிசத்துல கொஞ்சம் சேர்த்துருக்கிறோம். அரைக்கும் போதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா தேங்காய் துருவல், அதாவது தேங்காய் துருவனதோ இல்ல பதைய கட் பண்ணதோ, பொடியா கட் பண்ணதோ, தேங்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, அதோட கேஷ்யூ, முந்திரி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு அதை தான் இதுக்கு காரத்துக்கும் இருக்க போகுது. ஸோ காரம்ன்றதே வெறும் இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். ஸோ அதனால நீங்க உங்களுடைய பச்சை மிளகாவுடைய காரம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கும் எவ்வளவு காரம் தேவைப்படுதுன்றதை பொறுத்து. இப்போ வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி இப்பவே சேர்க்கறதுனால அந்த பச்சை வாசனைன்றது ஃபர்ஸ்டே போயிடும். நமக்கு ஈஸியா வெந்துடும், குக் ஆயிடும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி
சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த காய்கறிகள்லாம் சேர்க்கணும். எல்லா காய்கறியுமே நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வைக்க போறோம். அப்ப கொஞ்சம் சீக்கிரமா குக் ஆயிரும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற காய்கறி சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கும் போதே இப்போ வந்து தக்காளி போட்டாச்சு. ஸோ தக்காளியோட சேர்த்து வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம். ஸோ நல்லா சோம்பு ஸ்மெல்லு, கரம் மசாலாவுடைய அந்த ஸ்மெல்லு எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு இருக்குது. தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி விழுதா எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதை வச்சுதான் இதுக்கான கிரேவி அந்த மசாலா ஃப்ளேவர் இருக்க போகுது. அண்ட் வெங்காயம் தக்காளி போட்டிருந்தோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டான இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாத்தது. பட்டாணி, கேரட், பீன்ஸ் இந்த மூணும் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம இது லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாத்தது சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வேகக்கூடிய பொருட்கள் சொல்லக்கூடிய பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் இது மூணுத்தையும் இப்போ ஃபர்ஸ்ட் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து அதுவும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கோட்டடா நல்லா அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வதங்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் உப்பு போடல நம்ம. இல்ல உப்பு போடல. உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் லைட்டா இது பண்ணாலே வெந்துரும். அதனால அதை கூட அப்புறமா போட்டுக்கலாம். நம்ம இந்த மூணு கொஞ்சம் ஹார்டா இருக்குனால சேர்த்துக்கலாம். இது இல்லாம இன்னும் வேற என்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ அதெல்லாம் கூட போடலாம். லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதாவது அந்த பட்டாணியோட கலர் மாறும் பாத்தீங்களா, அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டா இது பண்ணணும். பச்சை பட்டாணியா இருக்கட்டும் இல்ல பீன்ஸா இருக்கட்டும், போடும்போது இருந்த கிரீனுக்கும் அது வதங்க இருக்கக்கூடிய அந்த கிரீன் டோன் வந்து மாறும். இப்போ கொஞ்சம் வதங்கி இருக்கு. இதுல நம்ம உருளைக்கிழங்கு, கூடவே காலிஃப்ளவர் நம்ம சுடுதண்ணியில போட்டு எடுத்துருக்கோம். சுடுதண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு எடுத்துருக்கோம். வேக வைக்கல, சுடுதண்ணியில நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு எடுத்துருக்கோம். இது கூடவே ஸ்வீட் கார்ன் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்க்காண்டா, தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து அந்த காய்கறி கூடயே சேர்ந்து வந்துடும். இதுல வந்து நீங்க காலிஃபிளவர் வேக வைக்கும் அந்த சுடுதண்ணியில போடும்போது உப்பு சேர்த்தீங்கன்னா அதை கம்மி பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க அந்த காலிஃபிளவர்ல உப்பு சேர்க்கலன்னா இதுல கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. கரெக்டா வந்துடும். ஏன்னா அதுலயும் உப்பு சேர்த்துட்டு இதுலயும் உப்பு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாயிடக்கூடாது. இப்ப பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுல தண்ணி சேர்த்தலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். போதும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்க. போதும். போதுமா? போதும். இப்ப இதுல தேவையான அளவு உப்பு, போதுமா? போதும். தேவைப்பட்டா ரெண்டாவது கூட சேர்த்துக்கலாம். இது வெந்ததுக்கு அப்புறம் தேவைப்பட்டா ரெண்டாவது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்டே நிறைய உப்பு போட்டுட்டோம்னா உப்பாயிடக்கூடாது. காலிஃபிளவர்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம்ல. இப்போ இதை நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை, அந்த தேங்காய் அரைச்சு ஊத்துனதை கொதிக்க வச்சு இறக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள்லாம் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கிறோம். அண்ட் இப்போ வந்து உப்பு மட்டும் தான் போட்டிருக்கிறோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் இதுல வந்து அரைச்சி ஊத்த போறோம். அதுதான் ஆல்ரெடி நம்ம தேங்காயோட சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த காய்கறி எல்லாம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா தான் அதை ஊத்த முடியும். ஏன்னா அதை ஊத்துனதுக்கு அப்புறமா காய்கறிகள் வேகாது. தேங்காய் அரைச்சு ஊத்திட்டீங்கன்னா வேகாது. அதனால அப்படியே அது வெந்ததுக்கு அப்புறமா, நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் ஊத்தணும். ஆமா, காய்கறிகள் வந்து வேகிற அளவுக்கு டைம் கொடுப்போம். ஆனா இப்ப இதுல எவ்வளவு நேரம் ஆகும் காய்கறிகள் வேகிறதுக்கு?
நம்ம போடுற காய்கறிகளை பொறுத்து, ஏன்னா ஒரு சில காய்கறிகள்லாம் ரொம்ப திக்கா இருக்கும், அதுக்கு தான் நம்ம லைட்டா வதக்கிட்டே யூஸ் பண்ணணும். இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேகும் கரெக்டா. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இதுல முந்திரியோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்த்துருக்கனால டேஸ்ட்க்கு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட வைப்பாங்க. அவங்களுக்கு தனியா நம்ம கொடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் இதுல வந்து போடும்போது அந்த சப்பாத்தியோடையோ இல்லை ஏதாவது வச்சு சாப்பிடும்போது எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெருசு பெருசா போட்டாலும் அவங்க வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுனாலும் இதுவா இருக்கும். அதனால குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டீங்கனாலும் அவங்களுக்கு தெரியும், அதோட சேர்ந்து எடுக்கும் போதும் தெரியாது, மிக்ஸ் ஆயிரும், ஒன்னா கலந்துரும், அதனால ஒன்றும் தெரியாது. நீங்க வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போடுறதா இதோட டேஸ்டும் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து நீங்க பெருசு பெருசா போடும்போது அந்த தேங்காய் அரைச்சு ஊத்தும் போது ஒன்னா சேராது, அதுல இப்ப நீங்க குட்டி குட்டியா போடுறதுல ஒன்னா சேர்ந்துரும். எஸ். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து பசங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி. ஸோ பார்க்கறதுக்கு தெரியணும், நான் இந்த வெஜிடபிள் போட்டேன்னு தெரியணும் அப்படின்றத தாண்டி வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக பொடிசா போடுறதுலையும் தப்பு கிடையாது. அது மாதிரி இது கொஞ்சம் உங்களுக்கு தனியா ஃபீல் ஆயிருச்சுன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்க கரைச்சு வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்படி நல்லா மசிச்சு சேர்த்துட்டீங்கன்னாலும் கரெக்டா வந்துரும். இல்லனாலும் இதுல நம்ம வந்து கசகசாவும் முந்திரியும் சேர்த்துருக்கோம், அதுவே தனியா திக்காயிடும். இல்ல உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் வேக வச்ச முந்திரி உருளைக்கிழங்க கலக்கி ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டியும் அதிகமாகும், திக்னஸும் அதிகமாகும், நிறையவும் இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து சட்டி ஃபுல்லா இருக்குது வெஜிடபிள்ஸ். அந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கான டைம் கொடுக்கணும். அண்ட் மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து போட்டாச்சு, அரைச்ச விழுதை தவிர்த்து. உப்பு வந்து இப்போதைக்கு போட்டிருக்கிறோம், உங்களுக்கு பத்தலைன்ற பட்சத்தில் டேஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தலைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். பட் இதில் இன்னே ஒரு விஷயம், காரத்துக்கு பச்சை மிளகாய் தான். இஃப் இன் கேஸ் பச்சை மிளகாய் வேண்டான்றவங்க அது எடுத்துக்க மாட்டாங்களோ, ஒரு சில பேருக்கு ஒத்துக்காதுன்னு அப்படின்னா மிளகா வத்தல் கூட அரைச்சு சேர்த்துக்கலாம். ஓகே. வரமிளகாய் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் எனக்கு ஒத்துக்காதுன்றவங்க பச்சை மிளகாவை தவிர்த்துட்டு தேங்காயோட வரமிளகாவை நீங்க அரைச்சு ஊத்தலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் தான். பட் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் குருமாவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது வந்து எப்படி ஒயிட் கலர் குருமாவா, என்ன கலர்? இது வந்து நம்ம ஒயிட் கலர்னா கேரட் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கனால கொஞ்சம் மிக்சட் கலரா தான் இருக்கும். இல்ல டோன் வந்து இதுல மிளகாய் தூள் ஒயிட்டா தான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா டோன் ஒயிட்டா தான் இருக்கும். இந்த ஒயிட் இல்லனா கிரீனா அப்படின்னு கேட்க வராங்க. ஒரு மாதிரி கிரீனிஷா இருக்கும், ஒரு லைட் பர்ல் ஒயிட் அப்படிமோல அந்த மாதிரி கலர்ல இருக்கும். ஓகே. ஏன்னா இதுல பச்சை மிளகாய் இருக்குது இல்ல, சோ அதனால லைட் அந்த ஒரு பிஸ்தா கிரீன் அப்படின்ற காம்பினேஷன்ல இருக்கும். நீங்க ஏதாவது தீம் பேஸ்டான ஒரு ஃபுட் வந்து செட்டப் பண்ணி வீட்டுல வைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இது யூஸ்வலா எல்லாத்துலயும் மிளகாய் தூள் போட்டனால அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும், இதுல சேஞ்ச் ஆகாம இருக்கும். நீங்க அந்த செட் ஆஃப் ஒரு வச்சுக்கலாம். ஈவன் இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ், அதாவது இந்தியன் பிரெட் சொல்லக்கூடிய ரோட்டி, சப்பாத்தி, பராத்தா, இதுக்கு மட்டும் இல்லாம புலாவ், கீ ரைஸ், ஜீரா ரைஸ், மிக்சடு ரைஸ், அந்த மாதிரி ரைஸ்க்கெல்லாம் கூட இது. ஏன்னா உங்களுக்கு அது வந்து பிளெயின் ரைஸ், அதோட இந்த மாதிரி காய்கறிகள் சேர்ந்த ஒரு கொஞ்சம் ஸ்பைசி இருக்கக்கூடிய குழம்போடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். இல்ல நான் எதுவுமே வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இதை மட்டுமே கூட ஒரு ஸ்டூ மாதிரி கூட வச்சு நீங்க சாப்பிடலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் அதோடய சேர்ந்து குக் ஆகி அதோடய நீங்க வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்து பவுல் வச்சு கூட சாப்பிடலாம். அந்த டேஸ்டோட, கிரேவியோட டேஸ்டோட அதுவும் உங்களுக்கு ஃபில்லிங்கா தான் இருக்கும். ஸோ டயட்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சாய்ஸ் வந்து கொடுத்தாச்சு நம்மளுக்கு. சூப்பரான ஒரு மனம் வந்துகிட்டு இருக்குது. ஈவன் நம்ம வந்து இந்த அரைச்சு ஊத்துனதை வந்து ஊத்துறதுக்கு முன்னாடியே ஊத்துனதுக்கு அப்புறம் இன்னும் கசகசா ஃபிளேவர், முந்திரி ஃபிளேவரோட சேர்ந்து அது இன்னும் ஸ்மெல் நல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன வெஜிடபிள்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் போட்டிருக்கோம், இதெல்லாம் வேற என்ன வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கலாம்? இது வந்து குருமாக்குன்றப்போ இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சேரும். மத்தபடி நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியா மீல் மேக்கர் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணணும். பெருசா ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. அதை நல்லா சுடு தண்ணியில கழுவிட்டு ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இப்போ வேக வைக்கும் போதே அதையும் சேர்த்து வேக வச்சீங்கன்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஈவன் ஆனா காலிஃபிளவர் போடுறதுனால ப்ரோக்கலி போட முடியாது. ஏதாவது இஃப் இன் கேஸ் நீங்க காலிஃபிளவர் போடலன்ற பட்சத்துல நீங்க ப்ரோக்கலி போடலாம். கார்னுக்கு பதில் பேபி கார்ன், சின்ன சின்ன கார்ன் அதை கட் பண்ணிட்டு கூட போடலாம். அந்த மாதிரி வேணா கர்னல்ஸ் போடாம என்னது ஸ்வீட் கார்ன் வந்து கர்னலா போட்டிருக்கோம். கர்னலா போடாம நீங்க வந்து இந்த மாதிரி பேபி கார்னாவும் முழுசா போட்டுக்கலாம். அண்ட் இது இல்லாம வேற என்ன காய்கறிகள் சேர்க்கலாம்? நூக்கல் வந்து கொஞ்சம் ஹார்டான காய். ஆக்சுவலா நூக்கல் சேர்க்கலாம், ஆனா இப்பனா அந்த நம்ம மத்த வெஜிடபிள்ஸ் போடும்போது அதை சேர்த்தா அதோட டேஸ்ட் மாறிடும். ஏன்னா நூக்கல்ன்றது ஒரு தனியா ஒரு குருமாவா வச்சு சாப்பிடறதுக்கு தான் நல்லா இருக்கும். மத்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்க்கிறது அதோட ஹைலைட் அப்புறம் அதிகமா இருக்கும். இந்த இது குறைஞ்சிரும். ஓகே. இது மட்டுமே இதுக்கு போதும். இந்த நம்ம வெஜிடபிள் குருமாக்கு இந்த இது போதும். சைட்ல புகலாம் வருது, சத்தம் வருது, பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்லா கொதிக்குது, ஆனா இன்னும் கொஞ்சம் வேகணும்.
வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க தண்ணி போதுமான்னு யோசிச்சீங்கல்ல, ஆக்சுவலா தண்ணி வந்து நம்ம இந்த அளவுக்கு ஊத்துனா போதும். அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி வரும், நம்ம வேக வேக கொஞ்சம் தானாவே தண்ணி வரும். ஏன்னா காலிஃபிளவர்ல எல்லாம் கொஞ்சம் ஊற வச்சிருக்க வெந்நீல போட்டதுனால அதுல கொஞ்சம் தண்ணி வரதான் செய்யும். இதுவே நம்ம கரெக்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் வேகணும். இன்னும் ஒரு எவ்வளவு நேரம் வேகிறதுக்கு? ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா போதும். ஓகே, ஒரு 5 minutes டைம் கொடுத்தோம்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆயிடும். அண்ட் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரைச்சி விழுதை வந்து ஆட் பண்ண முடியும். ஏன்னா அரைச்ச விழுது வந்து தேங்காவோட சேர்த்து இருக்கிறதுனால அது கண்டிப்பா நீங்க ஊத்துனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் அதுக்கு மேல குக் ஆகாது, வேகாது. ஸோ என்ன ஸ்டேஜ்ல இருக்குதோ அதுலேயே தான் இருக்கும். அதனால தேங்காய் அரைச்சி ஊற்றுறது எப்பவுமே அது ஸ்வீட்டா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம், குழம்பு எதுவா இருந்தாலுமே அது உள்ள என்ன மெயின் இன்க்ரீடியண்டா போட்டிருக்கீங்களோ அது வெந்ததுக்கு அப்புறமா தேங்காவை அரைச்சதை ஊத்துங்க. நீங்க ஒன்ஸ் அதை ஆட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா பருப்பு பாயசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பருப்பு எல்லாம் வேகிறதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா அது அவ்வளவுதான், அதுக்கு மேல வேகாது. அதுக்காக தான் சொல்றது. ஆமா, ரைஸ் வெரைட்டிஸ் எது பண்ணாலுமே தேங்காய் அரைச்சு போடும்போது வெந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். ஆமா. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நல்லா கொதிச்சிச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. ஆஃப் பண்ணியும் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து அந்த க்ரீம் கலர்ல இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு இதுல வந்து இந்த எல்லோ டோனோ இல்லைன்னா வந்து ஆரஞ்சு டோன், ரெட் டோன் இல்லாம ஏதாவது நீங்க தீம் பேஸ்டா சமையல் செய்றீங்கன்னும் போது அதுக்கு இந்த குருமா வச்சு சாப்பிட்றதுக்கு கலர் அப்படி அந்த கலர் அப்படியே கரெக்டா கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சுட சுட இப்போ கதம்பம் குருமா கையில இருக்குது. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேர்களுக்கு நீங்க சொல்லிடுங்க. வானொலி நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சோம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா அது கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பட்டாணி, பீன்ஸ், கேரட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மற்ற காய்கறி எல்லாம் ஒன்னா சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து லைட்டா உப்பு சேர்த்து வேக வச்சிருங்க. இது வேகட்டும். தேங்காய், பச்சை மிளகாய், கசகசா, சோம்பு, இஞ்சி, பூண்டு, முந்திரி சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சு தனியா வச்சுக்கோங்க. இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது அதோட ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா நம்ம சுவையான கதம்பம் குருமா தயார். கதம்பம் குருமா செய்யறது எப்படின்றத பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து ரெடியா இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லாவே வெந்திருக்கு. சமசூடு சூப்பரா இருக்குது. காரம் வந்து இறங்கும் போதுதான் தெரியுது. நல்ல காரசாரமாவும் இருக்குது, சூப்பரா இருக்குது, கிரீமியா அப்படி டெக்ஸ்டர்டா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கொடுங்க. அது கேட்கறதுக்காக நாங்க ரொம்ப அவளோட இருக்கிறோம். அதற்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய 8939990500 என்ற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் இதே போல இன்னொரு சூப்பர் டிஷோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் சௌமியா மற்றும் சிவசித்ரா. பாய்.